சின்னரோடு சவட்ட வேணி உங்களுக்கு சிறுத்தலுக்கும் உண்டல் வேணி சின்னரோடு சவட்ட வேணி உங்களுக்கு சிறுத்தலுக்கும் உண்டல் வேணி சின்னராணி சவட்ட வேணி எங்க தொட்டா சிறுத்தலுக்கும் உண்டல் வேணி சந்துல பொத்துல பார்க்காதே சங்கத்துக்கு கேட்காதே என்ன வாயில வைக்காதே பிஸ்கெட்டு சொக்காதே சின்னராணி சவட்ட வேணி உங்களுக்கு தொட்டா சிறுத்தலுக்கும் உண்டல் வேணி சிரிக்கும் சிங்காரி நடக்கும் ஒய்யாரி மணக்கும் கஸ்தூரி மேனி செலுத்தலுக்கு உண்டு மேனி வாங்கம்மா புள்ள மனசு தாங்கல நீங்க வந்து பார்த்திடாம ஆட்ட ரசிக்கலே வாங்கம்மா புள்ள மனசு தாங்கல நீங்க வந்து பார்த்திடாம ஆட்ட ரசிக்கலே போறி வாங்கம்மா புள்ள மனசு தாங்கல நீங்க வந்து பார்த்திடாம ஆட்ட ரசிக்கலே அடியால் மடிமேலே பாருங்க பணம் கொண்டு என்ன பார்த்தா சுதியேறுங்க அடியால் மடிமேலே பாருங்க பணம் கொண்டு என்ன பார்த்தா சுதியேறுங்க நடக்கும் புந்தேரே இனிக்கும் தேனாரே இரண்டும் முன்னாச்சு செல்வராணி ஜபத்த மேனி உங்களுக்கு செலுத்தலுக்கும் வந்த மேனி செல்வராணி ஜபத்த மேனி உங்களுக்கு செலுத்தலுக்கும் வந்த மேனி ஹலோ புத்தி இருக்கோ பாக்ஸ் தப்பா இருக்கு ஹலோ ஹலோ சார் இருக்கேன் கொஞ்சம் சார்பு என்ன ஹலோ பச்சையில் பச்சை ஏன் நல்லதுன்னு ஹலோ 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 என்ன ஆம்பளை பேச ஏற்றும் போது பேச ஹலோ என்னடி மூச்சை பெருமூச்சு விடுற ஆம்பளையா கூட பிறக்கலாம் பொம்பளையாவும் பிறக்கலாம் ஆமா பாவாடை கட்டிக்கிறலாம் சேலை கட்டிக்கிறலாம் நீங்கள் விராலிமலை சந்தைக்கு கூட போகலாம் இல்லைன்னா இங்கிட்டு புதுக்கோட்டைக்கு கூட கடவுத்தருக்கு கூட போகலாம் சில சமயம் கல்யாணத்துக்கு கூட போவீங்க கல்யாண மண்டபத்துக்கு கரண்ட்டை புறம் பிடிங்கி போடுவாங்க வேர்த்து தொப்பு தொப்புன்னு வடிங்க நீங்கள் பெண்களோட பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே இப்படி முந்தாங்க சரி செய்கிற மாதிரியே என்னடி நல்லா இருக்கியா உன் புருஷன் நல்லா இருக்கானா பிள்ளைனா நல்லா படிக்குதா இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த முந்தாங்க பக்கத்தில் இருக்க மாதிரி சுச்சு இதை டப்புன்னு போட்டோன்னா இங்கே பேனு பர்றன்னு அடிக்கும் பாரு எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா ஆனால் இன்னொரு விஷயம் தான் ரெக்கை வாங்குறீங்க சின்ன ரெக்கையா வாங்க பெரிய ரெக்கையா வாங்கினீங்கன்னா மலன்னு அடிச்சு தூக்கிறது பூரா ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சு வீடியோ எடுத்து பேஸ்புக்ல போட்டுறாங்க ஓசியில படம் பார்த்துருவாங்களோ ஆமா ஆண்களுக்கு பொடப்பா இருக்குன்னு இன்னும் கண்டுபிடிக்கல அது பேண்ட் போடுறதுனால பொடப்பா தெரியுமா நாடகத்து பண்ணுவீங்க என்னடி பிரச்சனை அது என் பெரிய கொடுமை ஏன்டி நான் பொம்பளைன்னு நீங்க பூரா வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சுத்த ஆம்பளை என்னடி அதானே வேணா ஒரு 50 விளக்கணை கொண்டு வர சொல்லு மூதேவிய ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் நாடகத்துக்கு போயிருந்தேன் சரி கேளுங்கடா நடந்த விஷயம்டா கொல்ல தெரிஞ்சாங்கடா ஆமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் நாடகத்துக்கு போயிருந்தேன் போனா ஊரே தண்ணி மழையும் இல்லை ஒண்ணும் இல்லைங்க பூரா டாச்மார்க்கில் சாராயத்தை குடிச்சுட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களோ எனக்கு தெரியல நான் பப்புனு வேஷம் போட்டு முத வந்தோடனே இந்த மூலையில இருந்து 2 பேர் கிருன்னு பார்த்தேன் அப்பவே எனக்கு அடிவேர் கலக்கிருச்சு இவங்க ஒரு மாதிரியா பாக்குறாங்களே இன்னைக்கு என்னமோ பண்ண போறாங்களே அப்படின்னு நினைச்சேன் பாரு அதே மாதிரி நடந்துருச்சு மாமா
பப்புன் டான்ஸ் முடிச்சுட்டு உள்ள போய் பொம்பளை வேஷம் போறதுக்காண்டி இந்த பாவாடை எடுத்து கட்டி இந்த ஜாக்கெட்டை போட்டு இந்த ஒட்டு மசரை வச்சுக்கிட்டு நின்றேன் பாரு. இன்னைக்கு அது புது கலையரங்கம் திறப்புல அன்னைக்கு போனது கீத்து கொட்டகை. இந்த குறுகுறுன்னு வத்தவங்க கொட்டைக்கு பின்னாடி வந்திருப்பாங்க கூட எனக்கு தெரியல. இருடா அட இழிச்சாப்பல இருடா, கதையை சொல்றதுக்கு முன்னாடியே பொழந்து வளர்ந்துக்கிட்டு பேசுறேன். இவங்க கொட்டைக்கு பின்னாடி வந்தவங்க விறுவிறுன்னு வாசப்படி வழியா வந்திருக்கலாம். நல்லா இருக்கீங்களானே, என்னண்ணே எப்படி இருக்கியே, சாப்பிட்டீங்களா, வச்சீங்களா, எதுவும் காப்பி டீ வாங்கிட்டு வருவா அப்படின்னு கேட்டு தொலைஞ்சிருக்கலாம் சனியை முடிச்சவங்க. இவங்க என்ன பண்ணாங்க, கொட்டைக்கு பின்னாடி வந்தவங்க என்னைய ஒளிஞ்சு பாக்குறாங்களா. இந்த கிடுகு அப்படி ஓட்டையை போட்டுக்கிட்டு பாத்துருக்காங்க. சரி, பார்த்த உதவியை இதுக்கு நேரம் பார்த்திருந்தாலும் காரி துப்பிட்டு போயிருப்பாங்க. நான் இந்த பொசிஷன்ல இருந்து இவங்க பார்த்தது இந்த பொசிஷன்ல பார்த்திருக்காங்க. இந்த கிடக்கு வேற குண்டி கீழே ஒட்டு மசுரு. ஆமா, இந்த ஒட்டு மசுரு ஜாக்கெட் நல்லா முதுகு அகலமா நல்லா இருக்கா, நல்லா கதவு மாதிரி இருக்கேடி, நல்லா இருக்கா கதவு மாதிரி. இதை அவங்க பார்த்துட்டு அவங்க போட்ட போதைக்கு போதைன்னு பார்த்துருப்பாங்க இவ்வளோ. சரி, நல்ல நாட்டுக்கட்டையா இருக்கு, அவளை தூக்கிடும்டா அப்படின்னு முடிவு பண்ணிப்பாங்க இவ்வளோ. எனக்கு இந்த ரகசியம் தெரியல. அவங்க 2 பேர் மட்டும் வரலப்பா, அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பங்களா 2 பேர். அவங்களும் முரட்டு போதையில வந்திருக்காங்க சனியை பிடிச்சவங்க. மொத்தம் 4 பேரா கூட்டிக்கிட்டு கொட்டைக்கு முன்னாடி வந்துட்டாங்க. மாமா வந்து நான் அந்த ஜாக்கெட்டை போட்ட உடனே பாவாடையை கட்டின உடனே எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி ஒரு மாதிரி வந்தோடனே சரி காத்தாட போய் நிற்போம் அப்படின்ட்டு இப்படி கொட்டாய்க்கு வாச்சப்படினதே அப்படி காலை வச்சு. சரி, 2 பேரும் காலை பிடிச்சா 2 பேரும் கையை பிடிச்சா தூக்கிட்டாங்க. ஓடி எரும மாடு ஆள் வளர்ந்துருக்கு, அறிவு வளரல. கையை காலை பிடிச்சா என்னடி வாயில சத்தம் போட வேண்டியான காப்பாத்துக்கன்னு கத்தலாம் நினைச்சு வாயில துணியை வச்சுட்டாங்க. நல்ல வேலை துணியை வச்சாங்க. துணியை தாங்க வச்சாங்க, வேற எதுமா வச்சாங்க? துணியை வச்சு கொண்டுகிட்டு போறாங்க மாமா 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டுகிட்டு போய் அந்த இருக்கு பாரு ஒரு வேப்ப மரம், இது மாதிரி ஒரு வேப்ப மரம் தூர்ல என்னைய மல்லாக்க படுக்கப்பட்டு 4 பேரும் பார்த்தாங்க பாரு. 4 பேரும் ஓடி இருக்கான் பாரு ஓட்டம். ஏ அப்போ உசேன் போல்டு கூட அப்படி ஓடி இருக்க மாட்டான்டா. இவங்க போட்ட போதைக்கு ஆம்பளை எது பொம்பளை எது தெரியாம என்னை ஊம்ப குத்தா குத்தி கொள்ள தெரிஞ்சாங்க மாமா. நல்ல வேலைக்கு நம்பரா நம்பர் வாங்கிட்டு போய் என்னைய ஏதாவது பேச. சரி அது இருக்கட்டும். என்னப்ப நாரதர் வர சொல்லுவோமா? நாரதர் வர சொல்லவா? நீங்க சேப்பு சால்வையை பொத்திக்கிட்டு படுங்க, பேசாம வருவார். நீங்க இப்ப பொழந்துக்கிட்டு படுக்கிறதே காலைல எந்திரிப்பி எனக்கு தெரியும். இருப்பா அம்மா இருங்கடா. சரி காவலுக்கு போறேன், தோழி பிள்ளைலாம் வள்ளியம்மன் கூப்பிடும். ராணி சாந்திராணி